சந்திப்பு பிரச்சாரத்திற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி வந்தடைந்த நிலையில் தற்பொழுதுதான் மரக்கடை மார்க்கெட் பகுதிக்கு அவர் சென்றடைந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஃபீக்கிடம் கேட்கலாம். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக தாவேகாவினுடைய தலைவரும் நடிகர் விஜய் தற்போது முதல் கட்ட பிரச்சாரத்தை இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடங்குவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த திட்டமிடல் அடிப்படையில் மதுரை திருச்சியில் உள்ள மரக்கடை பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 3 பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்கனவே நிர்வாகிகள் திட்டமிடப்பட்டிருந்தனர். இந்த திட்டமிட்டபடி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 9:45 மணிக்கு சரியாக வந்தடைந்தார் நடிகர் விஜய். அதனைத் தொடர்ந்து அவருக்காக பிரத்யேகமாக ஒரு பிரச்சார வாகனம் ஒன்று பேருந்து தயார் நிலையில் இருந்தது. அந்த பேருந்தில் ஏறிய விஜய் தற்போதுதான் மரக்கடை பகுதியை வந்து அடைந்துள்ளார். வழிநெடுகிலும் அவருடைய ரசிகர்கள், பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வழிநெடுகிலும் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர். குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கே மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. ஏனென்றால் இருசக்கர வாகனத்தில் வந்த ரசிகர்கள் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவரை வரவேற்கும் விதமாக சூழ்ந்து கொண்டிருந்ததால் வாகனம் வெளியேறுவதில் மிக சிரமம் ஏற்பட்டது. காவல்துறை உதவியுடன் அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அதே போலதான் புதுக்கோட்டை சாலை மற்றும் டிவிஎஸ் டோல்கேட், மேலப்புதூர், தலைமை தபால் நிலையம், பாலக்கரை, பிரபாத், தற்போது மரக்கடை அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவை அடைவதற்கு தான் சரியாக 5 மணி நேரத்தை கடந்துள்ளது. இந்த 5 மணி நேரத்தை கடந்து தற்போது மரக்கடை அடைந்துள்ளார் நடிகர் விஜய். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்கள் தனது கட்சி தொண்டர்களிடம் உரையாற்ற உள்ளார். அந்த உரையை கேட்பதற்காகத்தான் காலையிலிருந்து அதிகாலையில் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் ரசிகர்கள் கூட்டம் என்பது கூடியிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வழிநெடுகிலும், அதாவது திருச்சியை பொறுத்தவரை சர்வதேச விமான நிலையம் உள்ளது, மத்திய பேருந்து நிலையம், சத்திரா பேருந்து நிலையம் என பல்வேறு பிரபலமான பேருந்து நிலையங்கள் உள்ளன. குறிப்பாக இங்கு தமிழகத்தினுடைய மத்திய நகரமாக இருப்பதால் அதிக அளவில் மக்கள் வந்து செல்லக்கூடிய நகரமாகவும் இருக்கின்றது. இந்த நகரத்தில் முறையான திட்டமிடல் இல்லாமலும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமலும் இந்த சாலையின் நடுவே சாலைகள் பயணித்ததால் மிகுந்த திருச்சி மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டது. குறிப்பாக மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை செல்லக்கூடிய சாலைகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதே போலதான் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து செல்லக்கூடிய பிரதான சாலையான பாலக்கரை, காந்தி மார்க்கெட் போன்ற சாலைகளுக்கு அது காலையில் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய கூலியாளர்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இவ்வளவு சிரமத்திற்கு இடையில் தான் தனது ரசிகர்களின் வரவேற்பை ஏற்று தற்போது மதுரை திருச்சி மரக்கடை பகுதியை அடைந்துள்ளார் நடிகர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பிரச்சாரம் என்பது மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன், நேர கட்டுப்பாடுகளுடன் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துதான் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருந்தனர். குறிப்பாக மரக்கடை பகுதியில் 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் என்றும், சாலைகளில் போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறு ஏற்படக்கூடாது என்றும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மணி 2:30 தாண்டி சென்று விட்டது. எனவே என்ன பேச போகிறார் என்பதை கேட்பதற்காக இந்த பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்த ரசிகர்கள் தற்போது இங்கு குவிந்து வருகின்றனர். குறிப்பாக 2026வது சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தாவேகாவினர் தனது முதல் பிரச்சாரம் என்பது திருச்சியில் நடைபெறுவதால் இங்கிருந்து என்ன விஷயத்தை அறிவிக்கப் போகிறார் என்பதை காண்பதற்காக ஆர்வத்துடன் காலை 8 மணிக்கே இங்கு வந்து குவிந்திருந்தனர். குறிப்பாக இந்த பகுதி மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகவும் அதிக மக்கள் தொகை உள்ள பகுதியாகவும் இருப்பதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்தும் மாற்றி அமைக்கப்பட்டது. இருந்த போதிலும் முறையான திட்டமிடல் மற்றும் வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகளும் எதையும் கட்சி நிர்வாகிகள் செய்து கொடுக்காதனால் இந்த பகுதியை பொறுத்தவரை எங்கு பார்த்தாலும் தண்ணீருக்கு வந்திருந்த ரசிகர்கள் தண்ணீருக்கு அலையக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் காவலர்கள் எல்லாம் மாடியில் இருக்கக்கூடிய தொட்டியை திறந்து தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடிய அவல நிலையும் நம்மால் காண முடிந்தது. அதே போலதான் பாதுகாப்பு இல்லாத முறையில் மரங்களிலும் தகர கொட்டகைகளிலும் 3வது மாடியிலும் 4வது மாடியிலும் ரசிகர்கள் ஏறி உயிரை தனது எந்தவித ஆபத்தையும் உணராமல்
இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலும் தற்போது காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கு மிக இடையூறாக இருசக்கர வாகனங்களில் 4 பேர் 5 பேர் அமர்ந்து வாகனத்தில் மிகப்பெரிய ஒரு நெரிசலை ஏற்படுத்தியது திருச்சியை பொறுத்தவரை இந்த மக்களுக்கு மிகுந்த ஒரு துயரமான சமூகமா தான் உள்ளது. ஆனால் தனது கட்சியினரும் கட்சி தலைவரையும் காண வந்துள்ள தாவேகாவினருக்கு ஒரு உற்சாகமாக இந்த நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளது. ரஃபீக், தாவேக தலைவர் விஜயனுடைய உரையாடல் இன்னும் எவ்வளவு மணி நேரம் இந்த திருச்சி மரைக்கடை மார்க்கெட்டில் நடைபெற இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் கூறியது போல 12 மணிக்குள்ளாகவே இந்த இடத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இன்னும் எவ்வளவு மணி நேரம் இந்த இடத்தில் உரையாடல் தொடங்க இருக்கிறது? எவ்வளவு மணி நேரம் அது நடைபெறும்? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே திட்டமிட்டது என்பது இந்த பகுதிக்கு 11:30 மணிக்கு வருவது. 10 15 நிமிடம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கிடையே உற்சாக உரை ஆட்ட இருப்பதாகத்தான் ஏற்கனவே நிர்வாகிகள் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் காலை 8 மணிக்கு கட்சியினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் என பொதுமக்கள் பலரும் இங்கு கூடியிருந்தனர். இதனை முடித்துக் கொண்டு அடுத்த பிரச்சாரம் என்பது 2 மணி அளவில் அரியலூரை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து குன்னம், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியிலும், அதனைத் தொடர்ந்து இரவு 6 மணிக்கு பெரம்பலூரிலும் இன்றைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்வது என்பதுதான் திட்டமிடப்பட்டிருந்தது. இதை சுட்டிக்காட்டிதான் காவல்துறையினரும் அனுமதியும் வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று விமான நிலையத்தில் இருந்து மரக்கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தூரத்தை வருவதற்கே 5 மணி நேரத்தை கடந்து விட்டது. குறிப்பாக 12 மணிக்கு முடிக்க வேண்டிய பிரச்சாரம் 2:30 கடந்தும் தற்போது வரை தொடங்கவில்லை. எனவே ஏற்கனவே ஒரு 10 நிமிடம் பேசுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே என்ன பேச போகிறார், எவ்வளவு நேரம் பேச போகிறார், இதனைத் தொடர்ந்து எத்தனை மணிக்கு ஓய்வு எடுத்துவிட்டு அடுத்த பிரச்சார செய்யக்கூடிய அரியலூர், குன்னம், பெரம்பலூருக்கு செல்ல உள்ளார் என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ரஃபீக், தொடர்ந்து நம்ம ட்ரோன் காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்க கூட்ட நெரிசல் அதிகமாகவே காணப்படுது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ ரசிகர்களோ என்ன சொல்றாங்க? அவங்க சைடுல சொல்லக்கூடிய தரப்புகள் என்னவா இருக்கு? இந்த தாவேகாவினுடைய முதல் கட்ட பிரச்சாரம் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிடப்பட்டதுக்கு மாறாகத்தான் இங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே கட்சி தலைமை குழு ஒருங்கிணைப்பு குழுக்கள் எல்லாம் அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறிப்பாக திருச்சியில் ஒரு 7 நபர்களும், அரியலூர், பெரம்பலூர் என ஒரு குழு, மாவட்ட தலைவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த கட்சியினுடைய ஏற்பாடுகள், சாலை போக்குவரத்துகளை சரி செய்வது, பொதுக்கூட்டத்தை கவனித்துக் கொள்வது, இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, குறிப்பாக குடிநீர் வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற எல்லாம் இவர்கள் ஏற்கனவே செய்தி அறிக்கையாக வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக நமக்கு தெரிவித்திருந்தனர். ஆனால் காலை முதலே இங்கு வரக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித ஏற்பாடுகளையும் கட்சி நிர்வாகிகள் செய்யவில்லை. குறிப்பாக காவல்துறையினரும், போக்குவரத்து காவல்துறையினரும் தான் மிகுந்த சிரமத்திற்கு இடையே வரக்கூடிய தொண்டர்களை பேரிகார்டுகள் அமைத்தும் கயிறுகளை கட்டி அந்த சாலைகளை சரிப்படுத்துவதிலும் காவல்துறையினர் தான் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சி நிர்வாகிகளை பொறுத்தவரை அவருடைய தலைவர் விஜய் வரக்கூடிய வாகனத்தில் இருக்கிறார்களா, இல்லை வேற எங்கும் சென்று விட்டார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இங்கு நாம் ஏற்கனவே பல்வேறு காட்சிகளை காண முடிந்தது. குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் வரக்கூடிய நபர்களிடம் கார்களை நிறுத்தி தண்ணீர் இருக்கா என்று கேட்கக்கூடிய சத்தமும் பயங்கரமாக இருந்தது. அதே அவலநிலைதான் தற்போது வரை நீடித்து வருகின்றது. எனவே ஏற்பாடுகள் என்பது எந்த விதத்தில் செய்திருந்தார்கள், அதை எவ்வாறு திட்டமிட்டிருந்தார்கள், அந்த திட்டமிட்டபடி செய்தார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.